ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்க ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்களா என்ன? டான்ஸ் சொல்லி தரதுக்கா? சீனு, நம்ம டெக்ஸ்டைல்ஸ் விஷயமா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அதுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஃப்ரீயா யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்க போறாங்களாம். இது பெரிய ஆர்டர் சீனு, கிடைச்சா லாபமும் பெரிய அளவுல கிடைக்கும். ஓ அப்படியா? அதான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு கிடைச்சா நல்லது. இரு, நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். ம். சீனு, இம்மீடியட்டா ரிப்ளை வந்துருச்சு. ஏய், இரு படிக்கிறேன். ஆ, ஆ. ஜஸ்ட் மிஸ் சீனு. ஏன் என்னாச்சு மாயா? இல்ல சீனு, இந்த ஆர்டரை வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கறாங்களாம். விமன் எம்பவர்மெண்ட்காக, அதாவது பெண் தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். காலேஜ் ஆர்டர் கிடைச்ச மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண் தொழிலதிபர்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு போட்டிருக்கு. சரி விடு, வேற ஏதாவது பெரிய ஆர்டர் வந்தா அப்ளை பண்ணலாம். ஏய் மாயா, இந்த ஆர்டர் நாம எடுக்கலாம். சீனு, இவ்ளோ நேரம் தெளிவா தானே சொன்னேன். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. நம்ம கடைக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும்? நம்ம கடைய உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்தா நீ பெண் தொழிலதிபர் ஆயிடுவேல. ஏய், என்ன விளையாடுறியா? மாயா, நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன். என் பேர்ல இருக்கிற கடைய அப்படியே உன் பேருக்கு மாத்தி கொடுத்துறேன். அப்ப அப்ளை பண்ணா கண்டிப்பா இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கும்ல. சீனு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நடக்கிற காரியத்தை மட்டும் சொல்லுடா. ஏய், ஏன் நடக்காதுங்கிற? சீனு, சான்ஸே இல்ல. அதை யோசிக்க கூட வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். அத்தை ஏற்கனவே டான்ஸ் ஸ்கூல்ல மூடிட்டு வீட்ல இருந்து வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீ ஜவுளி கடையை என் பேர்ல எழுதி கொடுக்கறதெல்லாம் வாய்ப்பே இல்லடா. சரி, வீட்ல பெரியவங்க ஒத்துக்கிட்டா உனக்கு ஓகேவா? சீனு, இது உன்னோட பிசினஸ். நீ ஆசை ஆசையா ஆரம்பிச்சது. உன்னோட மனைவியா உன்னுடைய பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றது வேற. ஆனா இதெல்லாம் வேண்டாம் சீனு. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன மாயா, நமக்குள்ள என்ன உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசுற? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோடதுதான். அப்படி பார்த்தா இந்த பிசினஸே உன்னோட பணத்துல தானே ஆரம்பிச்சது. அப்ப இது உன்னோட பிசினஸும் தானே? ஐயோ சீனு, நான் சொல்றதையே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. மாயா, நமக்குள்ள எதுவுமே வேற வேற இல்ல, எல்லாமே நம்மளோடதுதான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் மாயா. நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அது பெரியவங்க ஏத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல.